தற்போது மோந்தா புயல் காரணமாக கடலோர பகுதிகள் அனைத்தும் கொந்தளிப்போடு காணப்பட்டு வருகிறது. தொடர்பான கள தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராம்குமார் நம்மோடு காசிமேட்டில் இருந்திருக்கிறார். ராம்குமார், தற்போது கடல் கொந்தளிப்போடு காணப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து ஆந்திர மாநிலத்திலேயும் 19 மாவட்டங்களுக்கு மிக அதி கனமழைக்கான இந்த சிவப்பு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை காசிமேடு பகுதியினுடைய தற்போதைய நிலை என்ன? கண்டிப்பாக மோந்தா புயலின் காரணமாக ஆந்திரா மாநிலத்தில் கரையை கடக்க உள்ள நிலையில் தமிழகத்தில் வடகடலோர மாவட்டங்களில் இந்த சூறைக்காற்று என்பது தொடர்ச்சியாக வீசி வருகிறது. இந்த காசிமேடு கடற்கரையை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இருக்கும்போது குறைந்த அளவில் இருக்கும் இந்த அலை தற்போது ஒரு சூறைக்காற்றுடன் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதன் காரணமாக நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதி காசிமேடு N4 கடற்கரை இங்க நிற்க கூட முடியவில்லை. நம்ம பிடித்திருக்கும் குடை கூட உடைந்து செல்கிறது. இங்க கடல் சீற்றம் என்பது அதிகமாக காணப்படும். கடல் அலை என்பது முழுவதுமாக கிட்டத்தட்ட 8 அடி நீளத்திற்கு உயரத்திற்கு அலை சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதன் காரணமாக இங்கே காசிமேடு மீன்பிடி கடற்கரை பகுதியில் வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் அனைத்தும் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற N4 கடற்கரை பகுதியை பொறுத்த வரைக்கும் தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வரக்கூடிய பகுதி. இந்த கடல் சீற்றத்தின் காரணமாகவும் இந்த மோந்தா புயலின் காரணமாகவும் இங்கு இது பொதுமக்களுக்கு இங்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த N4 கடற்கரைக்கு செல்லும் பாதை அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தடுப்பு வேலிகள் அமைத்து அந்த பகுதியில் செல்லக்கூடாது என அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த பகுதியே வெறிச்சோடி காணப்படுகிறது. நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விசைப்படகுகள் கடலுக்குள் செல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபைபர் படகுகளும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால ஒட்டுமொத்தமா இந்த பகுதியை மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் வீட்டில் முடங்கி கிடக்கிறார்கள். இந்த காற்றின் காரணமாக ஒரு விசைப்படகும் கவிழ்ந்து கடலுக்குள் அப்படியே மூழ்கி கிடக்கிற காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல இந்த பகுதி முழுவதுமே விசைப்படகு மட்டும் இல்லாம ஃபைபர் படகுகள் மற்றும் கட்டுமரங்கள் அனைத்துமே பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத நிலைமையில் தான் இருக்கிறது. மீன்வளத்துறை பொறுத்த வரைக்கும் மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டிருக்காங்க. இந்த மோந்தா புயலின் காரணமாக இந்த காசிமேடு கடற்கரை மட்டுமில்லாமல் எண்ணூர் கடற்கரை அதே போல பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பல கடற்கரை பகுதிகளில் கடல் அலை சீற்றம் என்பது கடுமையாக இருந்தது. இங்கு ஒரு நிலையான தன்மை இல்லாமல் இருக்கிறது. அதே போல இந்த காசிமேடு கடற்கரை பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த N4 கடற்கரை பகுதி அதே போல இந்த முகப்புன்னு சொல்லுவாங்க, அந்த முகப்பு மீனவர்கள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. கடல் சீற்றத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த கடல் சீற்றம் என்பது தற்போது இந்த மோந்தா புயலின் தாக்கம் காரணமாக, அதாவது ஆந்திராவை ஒட்டி புயல் கரை கடக்கும் நிலையில இந்த கடற்கரை, அதாவது ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய எண்ணூர் அதே போல பழவேற்காடு இங்கே இருக்கக்கூடிய காசிமேடு கடற்கரையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக கடல் சீற்றம் என்பது கடுமையாக காணப்படுகிறது. அதனால் கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் அனைவரும் வீட்டுக்குள் முடங்கி கிடக்க சூழ்நிலை இருக்கும். நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த காசிமேடு கடற்கரையை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக குளம் போல் இருக்கக்கூடிய இந்த பகுதி தற்போது கடல் சீற்றத்துடன் அந்த பாறாங்கல்லில் அந்த அலை அடிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமா இந்த மோந்தா புயலின் காரணமாக இந்த காசிமேடு கடற்கரை அதே போல எண்ணூர் கடற்கரை உள்ளிட்ட ஒரு சீற்றமான நிலைமை இருக்குது. இதன் காரணமா இந்த பகுதியே வெறிச்சோடி காணப்படுகிறது. அதே போல இந்த காசிமேடு கடற்கரை பகுதி மட்டுமில்லாம இதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த எர்ணாவூர் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இதே போல நிலைதான் இருக்கு. இந்த மோந்தா புயல் கரை கடக்க இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போதே இந்த சூறைக்காற்றுடன் கடல் சீற்றம் என்பது அதிகமாக இருக்கிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல இந்த கடல் சீற்றம் என்பது அதிகமாக இருக்கும் என மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த மீன்பிடி படகுகள் எல்லாம் கடற்கரை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கடல் சூறைக்காற்றும் அதிகமாக இருக்கிறதுனால இங்கு ஒரு நிலையற்ற தன்மை இருந்து வருகிறது. மோனிகா.
மோன்தா புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில் சென்னை காசிமேடு பகுதியில் என்ன மாதிரியான ஒரு சூழல் காணப்படுகிறது என்பது தொடர்பான கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.